ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம் இன்றைக்கி எக்லெஸ் ரவா கேக் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை, அதாவது உப்புமாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை ஒரு ஃபைன் பவுடரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல மைதா சேர்க்கும் போது உங்களுக்கு கேக் நல்லா உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு பதிலாக இங்கே தயிர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக இங்கே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த பால் தயிர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது ஒரு கேக் ட்ரே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கேக் ட்ரே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கேக் ட்ரே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அலுமினியம் பவுல் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கூட நீங்கள் வந்து கேக் வந்து பேக் பண்ணலாம். நல்லாவே வரும். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மைதா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் மாவு வந்து ரவை நல்லா வந்து பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கட்டியே இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இது பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு அலுமினியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரம், கொஞ்சம் ஹைட் இருக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா குக்கர் இல்லைன்னா இட்லி பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேக் ட்ரே வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இதில் எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இது எல்லாமே வந்து இதில் மாற்றிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த கேக்கு. ரொம்ப பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. எல்லாமே வந்து இந்த கேக் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இல்லாதவங்க ஒரு பவுல் கவுத்துட்டு அது மேலே இந்த கேக் ட்ரே வைங்க. இப்போ என்கிட்ட ஸ்டாண்டு இருக்குது. வச்சுட்டு அது மேலே இந்த கேக் ட்ரே வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து பேக் பண்ணணும். பாருங்கள், நல்லா வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 30 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேக் ஆகி வரும். இந்த டைமில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி 30 மினிட்ஸ் வரைக்கும்
பேக் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லை நைஃப் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பேக்காக இருந்தால் உங்களுக்கு ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. இல்லை பேக் ஆகலை அப்படின்னா லைட்டாக மாவு மாதிரி வரும். சரியாக பேக் ஆகலைன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேக வச்சு மறுபடியும் செக் பண்ணி எடுங்க. நல்லா பேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதிலிருந்து எடுத்துடலாம். இது நல்லா பேக் ஆகிடுச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டிமோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நான் ஒரு பிளேட்டில் வந்து இதை டிமோல் பண்ணுறேன். நல்லா பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி கவுத்துக்கிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி மாற்றி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து டிமோல் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால பட்டர் ஷீட் எடுத்துடுறேன். நீங்கள் ஒரு வேளை மாவு ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தீங்கன்னா எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே வந்து கேக்கை திருப்பி போட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாஞ்சியான ரவா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்கும். எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சி, எவ்வளோ சாஃப்டாக, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கேக்கை கட் பண்ணும்போது இது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.